ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயம் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது மீன் குழம்பு. மீன் குழம்பு முதல் நாள் சாப்பிட்றத விட மறுநாள் சாப்பிடக்குள்ள இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க. 4 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க. கூட கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. இதை நல்லா ஒன்றும் பாதியுமா அரைச்சி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமேட்டா பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சு கொஞ்சோண்டு வடவத்தை போட்டு தாளிச்சிக்கோங்க. வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா குழவா வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது கூட கொஞ்சம் கறிவேப்பிலை பொடி போட்டுக்கின்னு நல்லா வதங்கணும். இப்போ புளி எப்படி கொட்டுறதுன்னு பார்த்துப்போம். ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து கரைச்சிக்கிட்டு அதில் உப்பு, மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு கரைச்சிக்கோங்க. இதுக்கப்புறமேட்டா நம்ம அந்த அரைச்சோமில்ல வெங்காயம், வெள்ளை பூண்டுலாம், அதில் பாதி எடுத்து இதில் கரைச்சிடுங்க. கரைச்சிட்டு மீதியை வந்து நம்ப வெங்காயம், தக்காளி வதக்குனோமில்ல, அதில் போட்டு நல்லா வதக்கிட்டு, குழம்பு அதில் ஊற்றி, தட்டை போட்டு மூடிடுங்க. அது பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமேட்டா குழம்பு நல்லா கொதிச்ச அப்புறம் மீனை தூக்கி அதில் போட்டுடுங்க. போட்டுட்டு அ மீன் வெந்துடும். மீன் வெந்தோடனே அவ்வளோதான். இது முதல் நாள் வச்சு சாப்பிட்றத விட மறுநாள் காலையில் இட்லிக்கு, தோசைக்கு தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு பழையதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மிளகு, ஜீரகம் அரைச்சி சொரா மீனுக்கு தான் போடுவாங்க. ஆனா நம்ம சாதாரண மீன் குழம்புக்கும் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இவ்வளோதான் மீன் குழம்பு. எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி மீன் குழம்பு, சொரா மீன் புட்டு, கத்திரிக்காய், அவரைக்காய் பொரியல். இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க் யூ.